குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே. கர்மயோகி அருளமுதம் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. 1. நம் பக்தியின் திறனுக்குரிய அன்னையின் அருள் பிரசாதங்கள் எவை என்பதை ஓரளவு தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவசியம். இது தெரிந்துவிட்டால் அளவுக்கு மீறிய செயலை தவிர்க்கலாம். நமக்கு உரியதை விட்டு போகாமல் காப்பாற்றலாம். 2. அன்னையின் முறைகளில் நம்மால் தொடர்ந்து ஏற்று பயிலக்கூடியவை எத்தனை என்பதை உத்சேகமாகவும் அனுபவத்திலோ நிர்ணயித்துக் கொள்ளுதல் நலம். 3. நமக்குரிய முறைகள் எவை, டு வாட் டைப் ஐ பிலாங் அண்ட் வாட் மெத்தட்ஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் மீ என தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். 4. தினமும் எவ்வளவு நேரம் நிச்சயமாக தியானத்திற்கு ஒதுக்க முடியும் என்பதை நிதானம் செய்து தீர்மானிக்க வேண்டும். அந்த கால அளவு, டுரேஷன், குறிப்பிட்ட நேரத்திலே இருக்க முடியுமானால் அது சிறந்தது. 5. அன்னையின் எந்த முறையும் பக்குவமானவர்களுக்கே உரியது. அதனால் நமக்கு பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே அளவுக்குரிய முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில்லறையான மனப்பான்மை, சிறிய புத்தி, விளையாட்டு புத்தி, நினைத்து நினைத்து செயல்படுதல், எதற்கெடுத்தாலும் மனம் உடைவது போன்ற குணங்களுக்கு அன்னை முறைகளுக்கு ஒத்து வராது. அப்படிப்பட்டவர்கள் இம்முறைகளை கையாள விரும்பினால் தங்கள் குண விசேஷங்களை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். 6. எந்த முறையை தேர்ந்தெடுத்தாலும் எந்த அளவில் எடுத்துக்கொண்டாலும் கடைசி வரை அதை தவறாமல் முறையாக நெறியாக கடைபிடிக்க வேண்டும். சொன்னவற்றை கடைபிடித்து ஒரு முறையை தேர்ந்தெடுத்து பயின்றால் தினமும் தரிசனம் போல் பெரிய அளவுக்கு மனம் உணரும். அதற்குரிய வாழ்க்கை சிறப்பும் இருக்கும். அப்படி நாம் கையாள வேண்டிய கூடியவை சுமார் 30-40 வழிகள் உள்ளன. அவை யாவன: 1. காலை மாலையில் தியானம். 2. நாம ஜெபம். 3. அழைப்பு, காலிங் மதர். 4. பொதுவான ஆத்ம சமர்ப்பணம். 5. ஒரு குறிப்பிட்ட செயலை பூர்ண சமர்ப்பணத்துக்கு எடுத்துக்கொள்ளுதல், கம்ப்ளீட் கான்சிக்ரேஷன் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆக்ட்ஸ். 6. நம் முக்கிய பிரச்சனையை மேஜர் ஒர்க் சமர்ப்பணம் செய்தல். 7. தொந்தரவான பிரச்சனை சமர்ப்பணம் செய்தல். 8. வாய்ப்பை சமர்ப்பணம் செய்வது. 9. தரிசனங்களுக்கு ஆசிரமம் செல்வது. 10. மாதந்தோறும் காணிக்கை செலுத்துவது. 11. நினைவே வழிபாடு. 12. சுத்தம். 13. ஒழுங்கு. 14. தனிவான பேச்சு. 15. சண்டைகளை தவிர்த்தல். 16. குறை கூற மறுத்தல். 17. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அன்னையின் கருத்தை அறிந்து கொள்வது. 18. மற்றவர் நோக்கில் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முயல்வது. 19. நம் வீட்டில் அன்னையை எல்லா அறைகளிலும் பிரதிஷ்டை செய்வது. 20. நம் குடும்பத்தினர் அனைவர் உள்ளத்திலும் அன்னையை நிரந்தரமாக பிரதிஷ்டை செய்வது. 21. பகவான் ஸ்ரீ அரவிந்த நூல்களை முறையாக பயில்வது. 22. பராசக்தி அன்னையின் கட்டுரைகளை பயனடையும் வண்ணம் படித்து உணர்வது. 23. மந்திர ஜபம். 24. புற நிகழ்ச்சிகளை நம் உள்ளுணர்வின் பிரதிபலிப்பாக அறிதல். 25. நமக்கு அமைந்த கடமையில் முழு ஆர்வம் காட்டுதல். 26. புரளி பேசாதிருத்தல், சில்லறையாக நடப்பதில்லை என்று முடிவு. 27. ஒவ்வொரு நாளும் அன்னையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தல். 28.